வணக்கம் மக்களே, டெய்லி விலாக் பாகம் 42. வாக்கிங்லாம் கட்டடிக்காமல் கரெக்டாக போய் முடிச்சுட்டு வந்துட்டேன். அதான் கொஞ்சம் டயர்டு. அப்படியே படுத்து தூங்கிடாமல் கொஞ்சம் ஹேருக்கெல்லாம் ஒரு மசாஜ் மாதிரி போட்டு ஒர்க் அவுட்டும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நடுவில் கூட பிறந்தவனை வச்சு சின்ன சின்ன வேலையெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் முடிச்சுட்டு நானும் அவனும் கரெக்டாக வேலையை பார்த்துட்டோமான்ட்டு உட்காந்து ஒரு டெஸ்டிங் மாதிரி போட்டோம். எப்படி கரெக்டாக இருக்குதா? நார்மல் டெஸ்டிங் பத்தாதுன்னு வைப்ரேட் டெஸ்டிங் வேறு போட்டிருந்தான். பார்க்குறக்கே காமெடியாக இருந்துச்சு. வேலையெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்துட்டு வீட்டில் கொஞ்சம் சாமியெல்லாம் கும்பிட்டு நானும் ரெடி ஆகிட்டு எங்கள் அம்மாவும் ரெடி ஆகிட்டு எங்கேயும் போல் ஒரு கோயில் ஃபங்க்ஷன் தான் போகிறோம். ஃபங்க்ஷனில் கோயிலுக்கு போகிறோம். ஒரே வண்டியில் 3 பேர் கெத்தாக போயிடுவோம். காடியில் போனாலும் நந்து போனாலும் என் தம்பி கேட்குற கேள்வியெல்லாம் மண்டகையும் வேணா சொல்லுங்கள் நான் கேட்டேன். சாமியெல்லாம் கெத்தாக கும்பிட்டாச்சு. வீடியோ எடுக்க தான் முடியல, சரியான கூட்டம். அப்புறம் சில பொருளாக வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. பழைய சோறு ப்ளஸ் பையா கடை சிப்ஸை சாப்பிட்டாச்சு. இது வரைக்கும் தான் காலையில் நடந்தது ஞாபகம். மீதி எல்லாம் வேலை, ஓமில் வேலை, அந்த வேலை இந்த வேலைன்னு இழுத்துட்டாங்க நம்மளை பிடிச்சி. அதுக்கப்புறம் நடுவில் ஒரு 100 ரூபாய்க்கு சிக்கனை வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை அடுத்த ஷார்ட்ஸில் போடுறேன் என்ன பண்ணேன்ட்டு, மறக்காமல் பாருங்கள். அதுக்கு வீடியோ எடுக்கிறக்கே டைம் ஆகிடுச்சு. அப்புறம் திரும்ப கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருந்த நேரத்தில் திரும்ப ஓமில் வேலைன்னு பிடிச்சி இழுக்கிறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரில. அப்புறம் போய் அங்கே மீன் தொட்டியெல்லாம் செட் பண்ணி கொடுத்துட்டு ஒரு என்ட்ரன்ஸ் பக்கத்துலேயே நீட்டாக வச்சாச்சு. 3 நாளாக வேலையில் எப்போ இந்த பேட்ச் ஒர்க் அடி வாங்கினேன்னு தெரில. இருட்டில் வச்சா தெரியாதுன்னு வெளிச்சத்தில் வச்சு காட்டுறேன். அவ்வளோதான் இந்த விலாகு. அடுத்த விலாகோட உங்களை வந்து பார்க்குறேன். டாடா.